ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் என்று இன்றைய திருப்பாடல் நமக்கு எடுத்து கூறுகின்றது. இந்த திருப்பாடலில் கொடுக்கப்பட்டுள்ள கடைசி வரிகள், ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆக கடவுள் என்றென்றும் இரக்கமும் கனிவும் உடையவர். இன்றைய திருப்பாடலானது தாவீது அரசர் எழுதிய கடைசி திருப்பாடல். இந்த திருப்பாடலிலே அவர் கடவுள் எந்த அளவிற்கு அவருடைய வாழ்விலே இரக்கத்துடனும் கனிவுடனும் அவரை வழிநடத்தினார் என்பதை உணர்ந்து அவர் எழுதி, அது மட்டுமல்லாமல் இறைவனுக்கு நன்றியும் செலுத்தி இருக்கின்றார். கடவுள் தொடக்கத்திலிருந்தே மனிதனை உண்டாக்கியது முதல் மனிதர்கள் மீது அந்த அளவிற்கு இரக்கமும் அன்பும் கனிவும் உடையவராக இருந்து கொண்டிருக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் கூட மிக அழகாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது, நான் என்னுடைய மக்களை எப்படியாவது பேசி கவர்ந்து இழுத்து அவர்களை என்னுடைய மக்களாக நான் வைத்துக் கொள்வேன். அவர்கள் எந்த தவறு செய்தாலும் பரவாயில்லை, நான் அவர்களை மீண்டும் மீண்டும் மன்னித்து அவர்களை என்னுடைய மக்களாகவே நான் கடைசி வரையில் வைத்துக் கொள்வேன் என்பதை ஆண்டவர் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக எடுத்து கூறுகின்றார். கடவுள் அந்த தொடக்கத்திலிருந்து என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இரக்கமுடையவராக இருக்கிறார் என்பது நன்றாக தெரியும். தொடக்க நூலிலே ஆதாம் ஏவாள் கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்து விடுகிறார்கள். பாவம் செய்த பிறகு கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றி விடுகின்றார். வெளியேற்றப்பட்ட அவர்கள் ஆடை இல்லாமல் அங்கே இருக்கின்றார்கள். ஆடை இல்லாமல் இருக்கின்ற அவர்களுக்கு கடவுள் உடை கொடுக்கின்றார். தோளால் அவர் உடை செய்து ஆதாம் ஏவாள் இருவருக்கும் உடையை கொடுக்கின்றார். அதுதான் கடவுள் செய்த இரக்க செயல். தொடக்க நூல் 3வது அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனங்கள் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கடவுள் வெறுமனே ஆதாம் ஏவாளை வெளியேற்றி விடவில்லை. வெளியேற்றப்பட்ட அவர்கள் ஆடை இல்லாமல் இருப்பதை காண்கின்ற கடவுள் அவர்களுக்கு அந்த சூழ்நிலையிலும் அவர் அந்த அளவுக்கு சினம் அவர்கள் மீது வைத்திருந்தாலும் கூட அந்த சினத்தையும் தாண்டியதுதான் கடவுளுடைய இரக்கம் என்பது அங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அளவிற்கு கோபம் இருந்த பொழுதும் கூட அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று கடவுள் அவர்களுக்கு அங்கே தோளால் ஆடை செய்து அணிவிக்கின்றார். அதன் பிறகு அந்த இரக்க செயலானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே வந்து கொண்டிருக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சொல்லுகின்றார், மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 29வது வசனத்திலே குறிப்பிடுகின்றார், என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் கனிவும் மனத்தாழ்ச்சியும் உடையவன் என்று குறிப்பிடுகின்றார். ஆக கிறிஸ்தவர்களாக நாம் ஒவ்வொருவரும் கடவுள் எவ்வாறு இரக்க செயல்கள் செய்து கொண்டிருக்கின்றாரோ, இரக்கம் உடையவராக இருக்கின்றாரோ, அதே போன்று நாமும் இரக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து அவர் எவ்வாறு இரக்கமுடையவராக இருந்தார் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 36வது வசனத்திலே சொல்லுகின்றார், உங்களுடைய விண்ணக தந்தை இரக்கமுடையவராக இருப்பது போல நீங்களும் இரக்கமுடையவர்களாக இருங்கள் என்று குறிப்பிடுகின்றார். கடவுள் இரக்கமுடையவராக இருப்பது போல நாமும் இரக்கமுடையவராக இருக்க வேண்டும். இந்த இரக்கமுடையவராக இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதும் விவிலியத்திலே கொடுக்கப்பட்டுள்ளது. நாம் செய்ய வேண்டிய இரக்க செயல்கள் எவை எவை என்று தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த இரக்க செயல்கள் என்னவென்றால், பசியாய் இருக்கிறவர்களுக்கு உணவு கொடுப்பது, தாகமாய் இருக்கிறவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பது, ஆடை இல்லாமல் இருக்கின்றவர்களுக்கு ஆடை அணிவிப்பது, அந்நியர்களாக வழிபோக்கர்களாக இருக்கின்றவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை நாம் செய்வது, அடுத்ததாக சிறையில் இருக்கின்றவர்களை சென்று அவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுவது, அடுத்ததாக யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ அந்த நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்களை கவனித்துக் கொள்வது, கடைசியாக 7வதாக இறந்தவர்களை நல்லடக்கம் செய்வது. இந்த 7 இரக்க செயல்களை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் செய்ய வேண்டும் என்று கடவுள் ஆசைப்படுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் குறிப்பிடுகின்றார், உங்களுடைய விண்ணக தந்தை இரக்கமுடையவராக இருப்பது போல நீங்களும் இரக்கமுடையவர்களாக இருங்கள் என்று. நாம் இந்த 7 செயல்களை நம்மால் முடிந்த அளவிற்கு செய்கின்ற பொழுது விண்ணரசு நமக்கு உரியது என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆக கடவுள் இரக்கமும் கனிவும் உடையவர். நாமும் இரக்கமுடையவர்களாக வாழ்வோம். ஆமீன்.